لله رب العالمين، والصلاة أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه الطيبين الطاهرين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويحيي الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: يستجاب لأحدكم ما لم يستعجل. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து உலகங்களையும் தன்மேலான ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும், ஸலவாத் என்னும் பர்ணாமாரியும் ஸலாம் என்னும் சான்று பெருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சய்யிதுல் முர்ஸலீன் ஷஃபீஉல் முஸ்லிமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த ஆல சுஹாபுகள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே ஒரு மகத்துவமான நாளை தந்து, அந்த கண்ணியமான நாளை அவன் விரும்பக்கூடியமான மஸ்ஜிதிலே கழிப்பதற்குரிய பாக்கியம் பெற்ற நல்லவர்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே இந்த விடயங்களை எல்லாம் அவருடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக வைத்திருக்கிறானோ அந்த அருமையான கடமைகளை சீரான முறையில் செய்து கொள்ளுமாறும், இந்த விடயங்களை தவிர்த்திருக்குமாறு எங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் அனுமதம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நாமெல்லாம் வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே பகுத்தறிவும் சிந்தனா சக்தியை எங்களுக்கு தந்து உயர்வான அதிகாரிகளாக எங்களை ஆக்கிய ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த குறுகிய கால வாழ்க்கையை ஒரு வெற்றியோடும் ரஹ்மத்தோடும் கழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் செய்த பெரிய நிஅமத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு வழிகாட்டி அனுப்பி வைத்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு விடயங்களிலும் அவருடைய வழிகாட்டல் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் அனைத்து விடயங்களுக்குமான பயனுள்ளதாகவும் வெற்றியளிக்கக்கூடியதாகவும் அமைந்ததாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நல்ல குணங்கள் இருக்கிறது. இந்த அளவு கண்டு சொன்னால் கண்ணாடி முன்னால நின்றா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்னுடைய வெளி உறுப்பை அழகுபடுத்தின மாதிரி என்னுடைய அகத்தையும் சுத்தமுள்ளதாக அழகுள்ளதாக ஆக்கி வைப்பாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார். இரவு நேரங்களிலே நீண்ட நேரம் சொல்வார்கள். அவருடைய தொழுகையிலே நிறைய துஆக்கள் கேட்பார்கள். அந்த துஆவிலே ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அல்லாஹும்ம ஹ்தினி லிசாலிஹில் ஆமாலி வல் அஹ்லாக், நல்ல குணமும் நல்ல வேலையும் என்னுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு நீ உதவி செய்வாயா, அதற்குரிய வழியை காட்டி தருவாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. அவ்வாறு என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியும் சிறப்பும் ஏற்படுவதாக இருந்தால் அந்த நபிகளாருடைய அந்த வாழ்க்கை முறை, நல்ல பண்பாடுகள், நல்ல முறைகள் நம்முடைய வாழ்க்கையில அமைகின்ற பொழுதும் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஒரு சிறப்புள்ளதாக அமையும் என்பதிலே விதமான சந்தேகம் இல்லை. அந்த அமைப்பிலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு சிறப்பான விடயம், நம்முடைய எந்த விடயமாக இருந்தாலும் நாம் நிதானத்தோடு நடந்து கொள்வது. அது அமலுடைய விடயமாக இருக்கலாம், குடும்பத்துடைய விடயமாக இருக்கலாம், சமூக சேவை செய்யக்கூடிய விடயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரிதான், நிதானத்தோடும் முறையோடும் செய்து கொள்வது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு சிறப்பான விடயம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அபூ கத்தாதா ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்களும் அந்த ஜமாஅத்தில கலந்து கொண்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்ததற்கு பின்னால கேட்கிறாங்க, எத்தனை சஹாபாக்களே தொழுகையின் இடையிலே தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது, என்ன காரணம் என்று கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களிடம் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் முந்திக் கொண்டு நாங்கள் அவசரமாக வந்தோம். அந்த அவசரத்தில் ஏற்பட்ட சலசலப்பு தான் இது என்று சொன்னார்கள். உண்மையான சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா தஃஅலு வஅலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார், இப்படி நடந்து கொள்ளாதீங்க. அவளுடைய விடயமா இருந்தால் என்ன செய்ய, ரொம்ப அமைதியாக நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கல்வியை அமல் செய்கின்றோம் என்ற ஒரு பக்தி வர வேண்டும். நிதானத்தோடு அவளுடைய விடயமாக இருந்தாலும் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சிந்திக்க வேண்டும், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லப்பட்ட இந்த வார்த்தை அதிகமாக இன்றைக்கு மஸ்ஜிதுகள்ல நிறைய பாபில் பதிக்கப்பட்டிருக்கு. ஒருவருக்கு கொண்டு அவசரமாக வருகின்ற பொழுது, நிதானம் இழந்து வருகின்ற பொழுது ஏற்படக்கூடிய விபரீதங்கள், உடலில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை பற்றி நாம் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் எல்லாம் மனிதர்கள், சிறியர்கள். அதே நேரத்தில் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்கள் இருக்கிறது, பாதைக்கும் கொடுக்க வேண்டிய ஹக் இருக்கிறது. அந்த அமைப்பில் நாம் அவளுக்காக வேண்டி வருகின்ற பொழுது பாதையிலே போற வருகிறவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதனால் என்ன செய்யணும், நம்ம ஏறி வருகின்ற வாகனங்களை எந்தெந்த முறையிலே நிறுத்த வேண்டுமோ அந்த முறையிலே நிறுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இதை வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா தஃஅலு வஅலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார், ஒரு அமலுக்கு வரக்குள்ள அந்த வருகின்ற பொழுது நிதானத்தோடு வாருங்கள், பக்தியோடு வாருங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஒன்றை சிந்திக்கணும், என்னவென்று சொன்னா, தொழுகைக்கு பின்னால இருந்தாலும் சரிதான், ஏழு சில அமலுக்கு பின்னாலே சில உபரியான வழக்கங்கள் இருக்கு. உதாரணமா வச்சுக்கிறீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் சலாம் கொடுத்துட்டீங்க, மகரிபுடைய தொழுகைக்கு பின்னாலும் சலாம் கொடுத்துட்டீங்க. இந்த முறையிலே சலாம் கொடுத்தீங்களோ அதே முறையில இருந்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், 4 கலிமா நீங்க ஓதுங்க என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபை, அன்றெல்லாம் உங்களுக்கு ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். நீங்க எது நடக்க கூடாது என்று நினைக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி தான் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அது சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால 7 முறை ஓதுறீங்க. மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால ஓதுறீங்க என்று சொன்னால் ஏற்பாடு, சுபஹு தொழுகைக்கு பின்னால மகரிபு கையில நீங்க வஃபாத்தா போயிட்டீங்க என்று சொன்னால் நீங்க எப்படியெல்லாம் ஏற்படக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அந்த பயத்தில இருந்து அல்லாஹ் பாதுகாப்பார் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம என்ன செய்யறோம் என்று சொன்னா, கடமை முடிஞ்சாச்சு போயிடும், கடமை முடிஞ்சாச்சு ஓடிடும். அது ஏதாவது ஒரு தேவைக்கு போனா பரவாயில்லை, ஒரு தேவைக்காக வேண்டிய அவசரமா போனா பரவாயில்லை. இப்படியான உபரியான வணக்கங்கள், சிறப்பு மிக்க நன்மை தரக்கூடிய விடயங்கள் இருந்தும் நாங்கள் அவசரமாக செல்வதாக இருந்தால் இதை வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார், ஒரு அமலுடைய விஷயத்துல ரொம்ப நிதானமா நடந்து கொள்ளுங்க, அவசரப்படாதீங்க. எத்தனையோ பயன்களை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜித் நபவியிலே ஒரு தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது முடிந்த உடனே, யா அல்லாஹ் என் குற்றத்தை மன்னிடு, என்னுடைய குறையை பொறுத்து விடு என்றெல்லாம் துஆ கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னாங்க, அஜல்த யா முஸல்லீன், சொல்லக்கூடியவரை நீங்கள் ரொம்ப நிதானம் இல்லாம அவசரப்பட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அவர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நான் என்ன அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு துஆ கேட்பதற்கு ஒரு முறை இருக்கு. என்ன?
புகழ வேண்டும். அதற்கு அப்புறமாக நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். முதலாவது ஹம்து ஸலவாத்து, அதற்கு பின்னால ஸலவாத்து நபி மீது ஸலவாத்து சொல்லி உங்களுடைய துஆவை கேட்க வேண்டும். இதுதான் முறை. இதெல்லாம் விட்டு கொஞ்சம் அவசரமான முறையில சலாம் கொடுத்த கையோடு நீங்கள் துஆ கேட்கிறீங்களே, இது முறை அல்ல என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இஸ்தஜாபு லிஅஹதிக்கும் மா லம் யஸ்தஜில். நீங்க துஆ கேளுங்க, அவசரப்படாதீங்க. இப்ப கேட்டா இப்ப நடக்கணும் நினைக்காதீங்க, இப்ப கேட்டா நாளைக்கு நடந்துடணும் நினைக்காதீங்க. மா லம் யஸ்தஜில், நீங்கள் அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய துஆவுக்கு பயன் இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு துஆவுடைய விஷயத்துல 3 பயன்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நம்ம எந்த துஆவை கேட்கிறோமோ அந்த துஆவுடைய பயனை அல்லாஹ் எங்களுக்கு தருவார். இல்லை என்று சொன்னால் நம்ம கேட்கக்கூடிய துஆவுக்கு பாரமாக வேறொரு கஷ்ட துன்பங்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நீக்க போதுமானவன். இல்லாவிட்டாலும் கூட அத்துணை துஆக்குடைய பொறுமதியான நன்மைகளை பரம நாளையிலே அல்லாஹ் தந்து எங்களுக்கு பதவி ஒரு தவார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய சூழ்நிலையிலே எந்த அளவுக்கு நாம் துஆவோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய ஈமானிய சகோதரர்கள், ஈமானுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள், நம்முடைய சிறப்பு மிக்க இடத்துக்காக வேண்டி அத்துணையும் தியாகம் செய்யக்கூடிய அந்த நல்லவர்களுக்காக வேண்டி நாம் எல்லாம் துஆ கேட்க வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் அறிந்திருக்கிறோம். எந்தெந்த நேரங்களிலே துஆ கபூலாக்கப்படும் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த நேரங்களிலே அந்த மக்களுக்காக வேண்டி கேட்க வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலத்தின் மறையில் அதை சூழ உள்ள மக்களை பற்றி ஒரு அருமையான சில விடயங்களை சொல்லி வைத்தார்கள். சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் எல்லாம் ஹக்குக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள். யார் அவர்களை எதிர்த்தாலும், குண்டுமலை பொழிந்து அழித்தாலும், நசுக்கினாலும், படுகொலை செய்தாலும் அவருடைய ஈமான் தளர மாட்டாது, ஹக்குக்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டே இருப்பார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், நல்லவர்கள் யார் என்று கேட்ட பொழுது, ஹும் அஹ்லுல் குத்ஸ் வ ஹவுலஹும் வ மன் ஹவுலஹும், அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் அதோடு சம்பந்தம் உள்ளவர்களும் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியான ஈமானிய உள்ளங்களுக்காக வேண்டி நம்முடைய ஒரு கடமை துஆ கேட்பது, அவருடைய கஷ்ட துன்பங்களை நீக்குவது, அவருக்காக வேண்டி பிரார்த்திப்பது ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் மீது கடமை என்பதை இந்த நல்ல நேரத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மக்களுடைய நன்மைக்காக வேண்டி, ரஹ்மத்துடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்களை அனுப்பிட்டார். அந்த 1,24,000 நபிமார்கள் அதிகமான நபிமார்கள், கிட்டத்தட்ட 70,000 நபிமார்கள் எந்த புனிதமான மஸ்ஜிதுக்காக வேண்டி பாடுபடுகிறார்களோ, எந்த புனிதமான மஸ்ஜித் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை வெளிவந்ததோ அப்படியான இடத்தில் அந்த பைத்துல் முகத்தஸ் அந்த சூழலே தங்களுடைய வாழ்க்கையை நடாத்த வேண்டும், அங்கேயே மரணிக்க வேண்டும், அங்கே தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் இந்த ஆசையோடு இருந்தவர்கள் சிறப்பு மிக்க நபிமார்கள். பாரத்தினுடைய பல இடங்களை தோண்டி பார்த்தா அங்க நபிமாருடைய கபறுதான் தென்படும். பாரத்தினுடைய நிறைய இடங்களை பார்த்தால் அதிகமான நபிமாருடைய அந்த அடங்கப்பட்ட இடங்கள் நிறைய இருக்கு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விட சொன்னாங்க, மக்களிடத்திலே சொன்னார்கள், என்னுடைய மௌத்துக்கு பின்னால், நான் வஃபாத்தானதுக்கு பின்னால் என்னை அடக்குவதாக இருந்தால் பைத்துல் முகத்தஸ் பள்ளியில இருந்து ஒரு அம்பு எய்தா இந்த தூரம் போகும் அதுக்குள்ளே நடக்கிறீங்க என்று சொன்னால் பைத்துல் முகத்தஸ் அந்த சூழலுக்குள்ளே என்னை அடக்குங்கள் என்ற கருத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவான முறையில் சொன்னார்கள். அதே முறையிலேதான் அங்கே அடக்கப்படுகிறது. அப்படியான ஒரு புனிதமான பூமிக்காக வேண்டி அத்துணையும் தியாகம் செய்யக்கூடிய மக்களுக்கு நம்முடைய ஒவ்வொரு துஆ அமைய வேண்டும் என்பதை இந்த நல்ல விதத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலை புதுப்பித்தார் என்று சொன்ன ஹதீஸுடைய விளக்கத்தின் அமைப்புல
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறப்பு மிக்க காபாவை கட்டிவிட்டு அடுத்தபடியாக இந்த பைத்துல் முகத்தஸை கட்டினார்கள் என்பதும் ஒரு ரிவாய், ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. காபாவை கட்டின பல வருடங்களுக்கு பின்னாலே பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை புதுப்பித்திருக்கிறார். அவை புதுப்பித்ததற்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆவுக்கு அல்லாஹ்விடத்திலே கபூலியத் இருக்கிறது என்ற அமைப்பிலே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 துஆக்களை கேட்டார்கள். முதலாவது கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த இடத்திலே ஒரு நீதமான ஆட்சியை நீ உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவது கேட்டாங்க, யாருக்கும் கொடுக்காத அரசாட்சியை நீ எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர்களுக்கு அப்படித்தான் ஆகிச்சு. ஜின்கள் எல்லாம், மிருகங்கள், பறவை இனங்கள் எல்லாம் பேசக்கூடிய அந்த வழங்கக்கூடிய சக்தியை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டாவது அதை கேட்டார்கள். மூன்றாவதாக கேட்டாங்க, யாரெல்லாம் தொழும் நோக்கோடு, வேற நோக்கம் அல்ல, இந்த இடத்திலே வணங்க வேண்டும், வழிபட வேண்டும், தொழ வேண்டும் என்ற நோக்கோடு யாரெல்லாம் வருகிறார்களோ அவருடைய குற்றங்களை நீ மன்னித்து விடுவாயா என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட 3 துஆக்கள்ல மேற்கூறப்பட்ட 2 துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். மூன்றாவது துஆ இருக்கிறது, அந்த துஆ கபூலாம் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் முகத்தஸுக்கு போனா ஒரு மிட தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ஏன் அங்க போய் அதாவது தொழுகைக்கு மட்டும் போய் வந்தவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி, அதனால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு செல்வார் என்று சொன்னால் ஒரு மிட தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அப்படியே வணக்கத்தை முடித்து விட்டு திரும்பி வந்து விடுவாங்க. இந்த அளவுக்கு அந்த மக்கள் எல்லாம் கண்ணியத்தோடு பார்த்த ஒரு பள்ளி, உலக முஸ்லிம்களின் முக்கியமான ஒரு இடம். அதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்வது கட்டாயம் என்பதை நல்ல நேரத்திலே சொல்லி வைக்கிறேன். அதற்காக வேண்டி ஓத வேண்டிய குனூத்து நாசிலாவை ஓதுங்கள், கண்ணீர் வடியுங்கள். ஏனென்று சொன்னால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்திலே இருந்து திரும்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு இடத்திலே ஓய்வெடுக்கின்ற பொழுது சொன்னார்கள், இன்னபில் மதீனத்தில் அக்வாமன், மதீனாவிலே சில பேர் இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் இப்படியான ஒரு புனித விடயத்திற்காக போய் வருகிறோம், உயிரையும் பணையும் வைத்து எங்களுடைய அனைத்தையும் தியானம் செய்து நாங்கள் சென்று விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்களுக்கு என்ன நன்மை அல்லாஹ் கொடுப்பானோ அதே மாதிரி நன்மையை அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய சில பேருக்கு கொடுப்பார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை மிக்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அது எப்படி அமைதி என்று கேட்டாங்க. நாங்கள் எல்லாம் உயிரை வைத்து பணையம் வைத்து போறோம். ஒன்று உயிர் அயாத்தோடு வரலாம், இல்லையா மௌத்தாகலாம். அத்தனையும் பணையம் வைத்து போறோம். அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள், எங்களுக்கு கிடைக்கின்ற அதே மாதிரி நன்மை கிடைக்கிறது, காரணம் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அருமை சஹாபாக்களே, எங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு நாங்கெல்லாம் வந்துட்டோம், அவர்களுக்கு வர முடியல, மனம் உரிய கண்ணீர் வடித்து கேட்கிறார், யா அல்லாஹ், உன்னுடைய தீன் உறுதியாக இருக்க வேண்டும், ஈமான் வளர வேண்டும், இஸ்லாம் வளர வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் போயிருக்கிறார்கள். அவருடைய உடலிலே சக்தியை கொடுப்பாயா, உள்ளத்திலே தைரியத்தை கொடுப்பாயா, உன்னால என்ன அளவுக்கு அவருக்கு உதவி செய்ய முடியுமோ அத்துணை உதவி, அளவங்கிறதல்ல, உன்னால் உள்ள முடிய அத்தனை உதவிகளை அவர்களுக்கு கொடுப்பாயா என்று கண்ணீர் மலைகளுக்கு அவனுக்கு வாசிக்கிறாங்க. அதனாலேதான் அந்த மக்களுக்கு எங்களுக்கு கிடைக்கின்ற அதே நன்மை மாதிரி அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய நிறைய ஹதீஸ் இருக்கு. துஆ கபூலாவதற்குரிய பல விடயங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா, தாய் தந்தையரை கேட்கிற துஆ கபூலாகும், அநியாயம் செய்யப்பட்டவர் கேட்கின்ற துஆ கபூலாகும். அதே நேரத்தில் ஒரு சகோதரன் நம் சமூகத்திலே இல்ல, நம்முடைய கண்ணுக்கு பார்வைக்கு அப்பாற்பட்ட இடங்களை வைக்கிறாரு, அவருடைய நலவுக்காக அவனை துஆ செய்கிறீங்களே, அந்த துஆவுக்கு அல்லாஹ்விடத்தில் முதலிடம் இருக்கிறது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது நம்முடைய ஈமானிய உள்ளங்கள் எல்லாம், சகோதரர்கள் எல்லாம் எத்தனை துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார் என்பதை நான் சொல்லி வழங்க வேண்டிய அவசியமில்லை. எனவேதான் இந்த சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த மக்களுக்கு அவனை துஆ செய்யக்கூடிய முறையை கட்டாயம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சகோதர சகோதரிகள் இங்கே இருந்து கேட்கின்ற அத்தனை தாய்மார்களும் தங்களுடைய துஆவிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நல்ல முறையிலே சொல்லி வைக்க விரும்புகிறேன்.
ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறப்புமிக்க குர்ஆனிலே சொல்கிறார், பாரக்னா அவுலஹு, அந்த பைத்துல் முகத்தஸ் சூழ நாங்க பரக்கத்து செய்திருக்கிறோம், அருள் புரிந்திருக்கிறோம். இந்த பரக்கத் என்பது 2 வகையா அமைது. ஒன்று என்னவென்று சொன்னால் உலகாயுத பரக்கத், அதாவது அங்க காய்க்கின்ற பழங்கள் இருக்கு இல்லையா, அது ஏனைய நாடுகளை விட ஒரு வித்தியாசமான பழங்கள், நிறை கூடினது, சுவை கூடினது, அதனுடைய அமைப்புகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில் ஏனைய நாடுகளில் காய்க்கின்ற பழங்களை விடவும் ரொம்பவும் வித்தியாசமான ஒரு பழம் அந்த சூழல்ல உள்ள இடங்கள் எல்லாம் வச்சிருக்கோம். இது ஒரு பரக்கத். 2வது பரக்கத் என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போனாங்க. அந்த சமயத்துல பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல்ல வச்சு அனைத்து நபிமார்களை வைத்து தொழுகை நடத்தினார். உலகத்திலே அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் சமூகம் அளித்து சிறப்பித்த ஒரு இடம் அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் மீது. அதை சூழ உள்ளவர்கள் பரக்கத்து செய்யப்பட்டது. இதெல்லாம் ஆத்மீயத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள ஒரு விடயம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவரே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த அமைப்பிலே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். நம்மளால ஏந்த துஆக்களை கேட்போம், அல்லாஹு ஜல்ல ஜலாலு கபூல் செய்வார், எங்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய தன்மை ஏற்படுத்துவார் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறப்புமிக்க குர்ஆனிலே தெளிவான முறையில் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனூ, செய்திகளை வெளியிடக்கூடியவர்கள், ஊடகவியாளர்கள் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கு. அவங்களுக்கு ஒரு நிதானம் இருக்கு, அவசரப்பட்டு கூடாது. குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுக்கு யாராவது ஒரு கெட்டவர், ஒரு துன்பமான ஒரு கெட்ட ஒரு செய்தியை கொண்டு சொன்னால் அவசரப்பட்டு நீங்க அதை வெளியிடாதீங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. முதலாவது தெளிவு பெறுங்க, எது உண்மை எது பொய், எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை நீங்கள் தெளிவு பெறுங்கள். நான் தான் முதலாக செய்தியை வெளியிட்டேன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவசரமாக வெளியிட்டு ஏதாவது பிரச்சனையோ கவலையான விடயங்கள் வந்தால் நீங்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டி வரும் என்ற கருத்தை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறப்புமிக்க குர்ஆன் மூலமாக கூறுகிறார். ஆகவேதான் ஊடகவியாளர்கள், அது குடும்பமாக இருக்கட்டும், தனிநபராக இருக்கட்டும், பொது விடயமாக இருக்கட்டும், எந்த செய்தி காலிலே விழுந்தாலும் இது உண்மையா பொய்யா தெளிவு பெறாமல் நீங்கள் சொல்லிவிடாது. ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க, ஆதாரம் இல்லாமல் நீங்கள் செய்தியை வெளிவிட்டால், ஆதாரம் இல்லாமல் செய்தியை வெளிவிட்டால் எப்படி கூட சொன்னா கடுமையான இருளுல விரவு பொறக்கிற மாதிரி. இந்த கடுமையான இருள், இந்த வெளிச்சமும் இல்லை, இவர் அந்த நேரத்தை பார்த்து விரவு பொறுக்கிறாரு. விரவு பொறுக்கிற சமயத்துல எத்தனை விசைஜந்து சொல்ற உடம்புல கைய வைப்பார தெரியாது, அந்த விசைஜந்து அவனை கொச்சிடுமா இல்லையா? இது மாதிரி தான் இரவு நேரத்திலே கடுமையான இருளை விரவு பொறவு மாதிரி தான் ஆதாரம் இல்லாமல் உங்களுடைய செய்திகளை நீங்கள் பரப்புறீர்களே, இது ரொம்ப அநியாயமான விடயம் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய விளக்கங்கள் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது ஊடகவியாளுக்கு மாத்திரமல்ல, சில பேரு குடும்ப விஷயத்துல கூட காதலை கேட்டதை எல்லாம் சொல்லிடுவாங்க. இது உண்மையா பொய்யா பாத்திர அது ஒன்னும் பார்க்கிறது கிடையாது, அப்படியே சொல்லிடுறது. பின்னாடி தெளிவு வந்ததுக்கு பின்னால்தான் கவலைப்படுவது, மௌனமா உட்கார்ந்துறது. நான் சொல்லல, அவர்தான் சொன்னாரு, இவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பிறருடைய தலையில பழிய போட்டுறது. குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லுகிறது, அச்சமான ஒரு காரியம் அல்லது அச்சமான பயமான ஒரு விடயம் உங்க காலுக்கு பட்டுச்சு சொன்னால் நீங்க உடனே பேச ஆரம்பிக்கிறது. அப்படி செய்யாதீங்க. உங்களுடைய ரசூலிடத்திலேயோ அல்லது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் புத்திஜீவிடத்திலோ அதை சொல்லுவீங்க என்று சொன்னால் நிச்சயமா அவர்கள் அதற்குரிய தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொல்லி குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வலீத் இப்னு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆரம்பத்துல பனி முஸ்தலப் என்ற கோத்திரத்துல இருந்தவங்க. அவங்களிடத்துல போயிட்டு ஜகாத்தை வசூல் செஞ்சுட்டு வாங்க, அவங்களோட நிலைமை என்ன இப்படி எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிட்டு வாங்கன்னு அனுப்பினாங்க. வலீத் இப்னு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அங்க போனாங்க. போனா நீண்ட நாளைக்கு பின்னால வந்திருக்கிறாங்க இல்லையா, இதோ முன்ன பின்ன அவங்களுக்குள்ள சிறு பிரச்சனை இருக்கலாம். நீண்ட நாளைக்கு பின்னால எங்க குலத்தை சேர்ந்த எங்களுடைய கூட்டத்தை சேர்ந்த வலீத் இப்னு உக்பா எல்லாரும் வருகிறாங்க என்பதற்காக வேண்டி அவரை சந்திக்க வேண்டும், வரவேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லாரும் ஆயத்தமா இருந்தாங்க.
வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்றுமே செய்யல, நேராக ரசூலுல்லாஹ்விடத்துல வராங்க. ரசூலுல்லாஹ் அவரிடத்துல போனேன், அவங்களுடைய நோக்கங்கள் வேற இருக்குது, ஸகாத்துடைய கடமைகள் கூட சரியா செய்யறாங்களோ விலங்கல்ல, ஸகாத்துடைய அமைப்பு கூட தருவதா அறியல்ல என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படவில்லை. முதலாவதாக நிதானத்தை பாவித்தார். எந்த நிதானம் அல்லாஹுடைய ரஹ்மத் என்று சொல்லி வைத்தார்களோ அந்த அருமையான நிதானத்தை பாவித்தார்கள். சொன்னார்கள், காலித் பின் வலீதை கூப்பிட்டு சொன்னார்கள், நீங்க அந்த பனி முஸ்தலக் கூட்டத்துக்கு போங்க, நீங்க போறதெல்லாம் தெரியாம கொஞ்சம் மறைமுகமா போய்க்கிறீங்க, அவங்களோட நிலைமையை கொஞ்சம் கண்காணிங்க, ஸகாத்தை வாங்கிட்டு வாங்க அனுப்பினார். காலித் பின் வலீத் போனார். இரவு நேரம் மகரிபுடைய பாங்கு சொல்லப்படுகிறது, தொழுகை நடைபெறுகிறது. இஷாவுடைய பாங்கு சொல்லப்படுகிறது, அப்பையும் தொழுகை நடைபெறுகிறது. மறுநாள் காலையில போயிட்டு ஸகாத்தை வசூலித்து வந்து அனைத்தையும் ஒப்படைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னாங்க, நிதானம் தவறி நடக்கின்ற பொழுது எத்தனை விபரீதங்கள் அங்கே ஏற்படும் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லி வைத்தார்கள். அதனாலேதான் உங்கள் மத்தியில் சொல்லி வைக்கிறேன், குடும்ப விஷயமா இருக்கட்டும், 2 பேருடைய ரகசியமா இருக்கட்டும், ஒரு சகோதரருடைய ரகசியமா இருக்கட்டும், வியாபாரத்துடைய மறைமுகமான சீக்கிரட்டான விஷயமா இருக்கட்டும், நிதானம் இல்லாமல் சொல்லிவிடாதீர்கள், அது பெரிய இழப்பை தரும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிதானத்துடைய அமைப்புல சில பேர் என்ன நினைக்கிறது தெரியுமா, அவசரமா பணக்காரன் ஆயிரும். சில பேர் இது அவசரமா பணக்காரன் என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, ஹலாலோ ஹராமோ, யாருடைய வாழ்க்கையை கெடுத்தாலும் பரவாயில்லை, எவருடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் பணக்காரனாக வேண்டும், என்னுடைய பக்கம் நிரம்ப வேண்டும், நான் மற்றவர்கள் மத்தியிலே மதிப்புள்ளவனாக மாற வேண்டும் என்பது ஒரு சிலருடைய கருத்து. ஒன்றை சிந்திக்க வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கண்ணியமான குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், وإلى مدين أخاهم شعيبا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره. ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைத்து வைத்தார். சொன்னான், மக்களே, அவ்வுல் கைல வல் மீசான வலா தபஹசுன் நாஸ் அஷ்யாஹ், நீங்க அவசரமா பணக்காரன் ஆகணும், அதனால அளவை நிர்வகில குறை செய்யாதீங்க, குறைச்சு கொடுக்காதீங்க, மக்கள் மத்தியில் அநியாயத்தை செய்யாதீங்க, மக்கள் நிதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க விடுங்க என்றெல்லாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வியாபாரத்துடைய நோக்கத்தையும் வியாபாரத்திலே எப்படியெல்லாம் முன்னேறுவதற்கு வழியை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்பதை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டி கொடுத்தாங்க. ஆனா அவங்க அதை செல்வ மாதிரி இல்லை, அவங்களுடைய பழைய பல்லவிலேயே போய் ஆரம்பித்தார். நிதானம் தவறினார்கள், அவசரப்பட்டார்கள், தன்னுடைய பொருளாதாரம் தான் பெரிதென்று நினைத்தார்கள், நபியுடைய வாழ்க்கை பெரிதல்ல என்று உதவி தள்ளினார்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சில காலங்கள் அவகாசம் கொடுத்தால் கடைசியா என்ன ஆயிற்று என்று சொன்னால், கட்டத்துல பெரிய பூகம்பம் வந்துச்சு, எதிர்பாராத பூகம்பம். மறுநாள் காலையில பார்த்தா எல்லாருமே அழிஞ்சு போய் அப்படியே இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம எல்லாம் நம்முடைய வரலாறுல பாக்குறது தானே, இரவு நேரம் மழை பெஞ்சிட்டு சுபகு நேரம் ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு. இரவு நேரம் நிம்மதியா படுத்தம், அதிகாலையிலே கேள்விப்படுற பெரிய பூகம்பம் ஏற்பட்டு எத்தனையோ கிராமங்கள் பூமிக்குள்ளே அமுங்கப்பட்ட செய்திகளை நம்ம எல்லாம் படித்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது, உங்களுடைய வியாபாரத்தில் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், அமானியத்தை பேணுங்கள், ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்களை உரிய முறையிலே கொடுங்கள், அளவை நிறுவன சீரான முறை வைத்துக் கொள்ளுங்கள், உண்மையை சொல்லி நடங்கள், அல்லாஹ் கிருபையினால வெற்றி உங்களுக்கு இருக்கிறது என்ற கருத்தை குர்ஆன் அழகான முறையிலே தெளிவான முறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான சில முறைகளை இந்த நிதானத்தின் அடிப்படையிலே சொல்லி வைத்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு கொண்டு சொன்னா, சில நேரங்கள்ல நாம ஒரு தலைவரா இருக்கிறோம், ஒரு வித்தாபனத்துடைய தலைவரா இருக்கிறோம், அல்லது ஒரு நிறுவனத்துடைய தலைவராக இருக்கலாம், பொது இடங்களுடைய தலைவராக இருக்கலாம். அந்த சமயத்துல சில நேரங்களில் நம்முடைய சில வழக்குகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். அப்படியான நேரங்களில் ஒவ்வொரு நீதிபதியும், நீதி செலுத்தக்கூடிய ஒவ்வொருவர்களும் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு
தெளிவான முறையில சொல்லுகிறது. நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். 2 தரத்தாரையும் ஆலோசித்து விசாரித்து அதுக்கு பின்னாலேதான் அழகான முடிவை கொடுக்க வேண்டும் என்பதனை குர்ஆனுடைய வசனங்கள் தெளிவான முறையில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல ஒருவர் வாராரு. நபி அவர்களே, என்னிடத்துல ஒரு ஆடு இருக்குது, என்னுடைய அடுத்த சாவனத்துல 99 ஆடு இருக்குது. இந்த 99 ஆட்டுக்காரன் எந்த ஆட்டையும் சேர்த்து கேட்கிறான். அந்த ஒரு ஆட்டையும் தாரி ஆடு சேர்க்கிறான். எப்படி அநியாயம்? இடத்துல இருப்பதே ஒரே ஒரு ஆடு, அவன் 99 ஆட்டுக்கு சொந்தக்காரன் இருக்கிறான் அப்படி என்று சொல்லி இதுக்கு சீரான ஒரு நியாயம் வேறு கேட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த 99 ஆட்டுக்காரனை பார்த்து சொன்னாங்க, நீ அநியாயம் செஞ்சு விட்டாய், அதை வச்சுக்கிட்டு இதையும் கேட்கிறியே என்று பண்ண கொஞ்சம் அவசரமான முறையில தீர்ப்பு செஞ்சுட்டாங்க. குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். யா தாவூத் இன்னா ஜஅல்னாக ஹலீபத்தன் லின்னாஸ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களை நாங்கள் மக்களுக்கு தலைவராக ஆக்கி வச்சிருக்கோம், ஹலீபாவா ஆக்கி வச்சிருக்கோம். வஹக்கும் பைனன் நாஸி பில் ஹக்கி. நீங்கள் தீர்ப்பு செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? நிதானமாக யாருக்கு எது நியாயமான தீர்ப்போ அந்த நியாயமான முறையில் தீர்ப்பு செய்யுங்கள். அவசரப்பட்டு விடாதீர்கள், நிதானம் தவறி நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்லி காட்டுறார். நடப்பு வேண்டும் என்று சொன்னா 99 ஆடு யாருடைய கையில் இருக்கிறதோ அவருக்கு சொந்தமானதுதான். மற்றவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு தனக்கு சொந்தமானதை கேட்கிறாரு. ஆனால் இவர் மாற்றம் என்று சொல்றாரு. இதுல ஏற்பட்ட பிரச்சனை தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். குர்ஆன் என்ன சொல்லுது? நீங்கள் நியாயமான முறையில தீர்ப்பு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அந்த குற்றத்தை அறிந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூத் செய்தார். இந்த ஆயத்து வருகின்ற பொழுது நாங்களும் சுஜூத் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸஜதஹா தாவூத் தௌபத்தன் வனஸ்ஜுது வாஷ்குரா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கு ஏற்பட்ட தவற வச்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூத் செய்தார்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யும் அடிப்படையிலே, நன்றி செய்யும் அடிப்படையிலே நாங்கள் அந்த இடத்தில் சுஜூத் செய்கிறோம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. கணவன் மனைவியுடைய வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்புள்ளது. அது நான் சொல்லித்தான் நீங்க விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல முன்ன பின்ன கதை பேச்சுக்கள் வரும், கோபங்கள் ஏற்பட்டு விடலாம். அந்த நேரத்துல கூட நம்ம எல்லாம் நிதானமாக நடக்க வேண்டிய பொறுப்பு. சில நேரங்கள்ல மனைவியோட ஒரு பிரச்சனை வந்துட்டு வச்சுக்கிடுங்க, கொஞ்சம் கோபம் கூடினோன்னு சில பேரு உன்னை நான் தராக்கு சொல்லிட்டேன், உன்னை விட்டுறேன், உன்னை பிரிஞ்சுட்டேன் அப்படி சொல்லி அந்த விவாகரத்துடைய வார்த்தை தாராளமாக பேசுறாங்க. இல்லை, இமாம்கள் எழுதுறாங்க, பரிகாசமாக கூட சொன்னா கூட விவாகரத்துடைய வார்த்தை பரிகாசமாக சொல்லாதீங்க, சில நேரங்கள் அது உங்களுக்கு விளைவா முடியும் என்று சொல்லி நாம் எங்களுறோம். அவ்வாறு என்று சொன்னால் நிதானம் இழந்து உன்னை நான் தராக்கு சொல்லிவிட்டு விவாகரத்து பண்ணிவிட்டேன் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதனுடைய விபரீதம் இந்த அளவுக்கு நிற்கும். பின்னாடி நம்முடைய வார்த்தையுடைய நிலைமை எப்படி என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அதனாலேதான் இந்த நேரத்திலும் கூட நாம் நிதானம் தவறாமல் வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும் என்பதை குர்ஆனுடைய வசனங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மேன்மைக்கு ஹதீஸ்களும் தெளிவான முறையில் அல்லாஹ்வுடைய கிருபையினால ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தந்த பெரிய பாக்கியங்களோடுதான் பிள்ளை பாக்கியம். சில நேரங்கள்ல பிள்ளைகள் முன்ன பின்ன கொஞ்சம் குழப்பம் செஞ்சிடுவாங்க, சில தவறுகளை செஞ்சிடுவாங்க. அதனால நம்ம தாய் தந்தையர்கள் அவசரப்பட்டு தேவையில்லாத லஅனத்துடைய பதுவாவுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தல்அனு அவுலாதக்கும். நிதானம் தவறு உடைய பிள்ளைகளை நீங்கள் பதுவா பண்ணாதீர்கள், லானத்து செய்யாதீர்கள், தவிக்காதீர்கள். அதற்காக தண்டிக்க கூடாது என்பது அல்ல, கண்டிப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது, கண்டிக்கத்தான் வேண்டும். உங்களுடைய வீட்டிலே அந்த கம்பை தொங்க விட்டவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வானா என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய காரணம் அதை அவர்களை பயமுறுத்தும் அமைப்பு. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய பணியாட்களையோ நீங்கள் வளர்க்கின்ற மிருகங்களையோ லானத்து செய்யாதீர்கள், பதுவா பண்ணாது. ஏனென்று சொன்னால் சில நேரங்கள்ல துஆக்கள் கபூலாகிற சில நேரங்கள் இருக்கு. விசேஷமாக தாய் தந்தையர்கள் நிதானம் இழந்து அவசரப்பட்டு அந்த பதுவா லானத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அது கபூல் செய்யப்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
நாம வயசாகிடுவோம், நோயாளி ஆகிடுவோம். நம்முடைய பிள்ளை கஷ்டப்படுகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டிய நிலைமை வரும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கூட நீங்க நிதானம் இழந்து சொல்லி விடாதீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் சில இடங்கள்ல பார்த்தா சில இமாம்களுடைய வரலாறுல எழுதுறாங்க, அங்க ரொம்ப பெரிய படித்தவர்கள், பத்வாக்குடைய தலைவராக இருந்தவர்கள், ஹதீஸ் வல்லுநராக இருந்தவர்கள், உங்களோட வாழ்க்கையில சில குறைபாடுகள் இருக்கு கேட்டா சொல்லுவாங்க, ஏதோ முன்ன பின்ன தவறையுடைய தாயர் தந்தையர்கள் அவசரத்தில் சொன்ன சில வார்த்தைகள் தான் அதனுடைய பலன்களை அதனுடைய விளைவுகளை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொன்ன விடயங்கள் ஹதீஸுடைய விளக்கத்தில் நிறைய எழுதப்பட்டது. அதனாலேதான் நிதானம் தவறி நாம் இப்படியான வார்த்தைகளை முற்றுவிட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில நேரங்கள்ல சில பேர் நம்மிடத்துல மார்க்க தீர்ப்பு கேட்பாங்க. சில பேர் இல்லைன்னா சில பேர் தெரிஞ்சும் தெரியாமல் கணத்தை சொல்லிடுறது. அப்படி சொல்வது ஒரு முறையும் அல்ல. அதனையும் நிதானத்தை பின்பற்றுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொல்லி வைத்திருக்கிறாங்க. கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான சஹாபாக்கள் ஒரு பயணம் போகாது. அதுல ஒரு சஹாபியாருக்கு கடையில கடுமையான காயம் ஏற்பட்டு போச்சு. அதே நேரத்தில் குளிக்க வேண்டிய கட்டாயம் ஆகிச்சு. கேட்கிறாங்க, என்ன செய்யட்டும், குளிப்பு கடமை, தண்ணீர் பாவித்தா ஆபத்தோ தெரியல, தயமம் செய்யலாமான்னு சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க, இல்ல தயமத்தை விட குளிச்ச நல்லவே அப்படின்னு சொல்லி. ஆகவே அந்த தீர்ப்புடைய அடிப்படையில குளிச்சாரு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வஃபாத்தாகிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த விடயம் போன பொழுது சொன்னார்கள், விளக்கம் இல்லாமல் நிதானம் இழந்து நீங்கள் தீர்ப்பு வழங்காதீர்கள். இதனால் எத்தனை விபரீதங்களை அடைய வேண்டியிருக்கிற இந்த கருத்தை நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொல்லி வைத்தார்கள். எனவே நான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முறைகள் இருக்கிற அகலாக்கள், நற்பண்புகள், அந்த அருமையான முறையில உண்டான நிதானம், அவசரப்படுதலை தவிர்த்து விட்டு நிதானத்தோடு நடக்க வேண்டிய முறையை கைவால் வாழ்வதோடு நம்முடைய அருமையான சோழர்களுக்காக வேண்டி நிறைய நாங்கள் துஆ செய்யக்கூடிய பண்புள்ளவர்களாக மாறி அல்லாஹ்விடத்திலே உயிர் பெற்ற நல்லவர்களா ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எம்மனைவரையும் ஆக்கியார் புரிவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயா, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்து அருள்வாயா. இரக்கமுள்ள அல்லாஹ், புனிதமான இடத்துக்காக வேண்டி எங்களுடைய சகோதரர் பாடுபடுகிறார் யா அல்லாஹ். சொந்த வேலைக்காக வேண்டி அல்ல, உண்மையான ஈமானியத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடிய இந்த மக்களுக்கு தைரியத்தை கொடுப்பாயா. அருமையான விடயங்களில் எப்படியெல்லாம் உதவியை வணங்கினாயோ அதே மாதிரி நிறைய உதவிகளை கொடுத்தல்வாயா. மனசிலே தைரியத்தை கொடுத்தல்வாயா, உடலிலே சரீர சௌக்கியத்தை கொடுத்தல்வாயா, பொருளாதாரத்திலே பாதுகாத்தை கொடுப்பாயா, நல்ல எண்ணங்களை கபூல் செய்தருள்வாயா, நியாயமான காரணங்களுக்கு உதவியாக இருப்பாயா. யா அல்லாஹ் இவருடைய கடைசி நேரத்தை களிமாவோடு பார்த்தாக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. யாரெல்லாம் அந்த இடத்திலே ஷஹீதானார்களோ அத்தனை பேருக்கும் சிறப்பான நல்ல பதவியை கொடுத்தல்வாயா, அவருடைய சந்ததிகளுக்கு நல்ல வாழ்வை கொடுத்தல்வாயா. யா அல்லாஹ் என்னுடைய இறுதி